கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கர்த்தர் கடந்த வாரம் முழுவதுமாய் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். எந்த தீங்கும் துக்கமும் துயரமும் நம்மளை தொடாதபடி அவர் நமக்கு கேடகம் கவசமாய் இருந்தார். கவசம் என்றால் என்ன? நம்மளை பாதுகாக்கும் கருவி. அவர் நமக்கு பாதுகாக்கும் கருவியாய் இருந்து நம்மளை ரட்சித்து ஆசீர்வதித்து ஆயுள் நாட்களை பெருகு செய்து நம் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி காத்து கொண்டார். அவரை நன்றியோடு கூட நாம் இந்த வேளையிலே ஸ்தோத்திரிப்போம். அவருடைய கிருபையுள்ள கரம் நம்மளை தாங்கி வழிநடத்துகிற நன்மைக்காக கிருபைக்காக எத்தனை ஸ்தோத்திர பலிகள் அவருக்கு செலுத்தினாலும் கூட போதாது. இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை அல்லவா? ஆமாம், அவருடைய சுத்த கிருபை தான். அவருடைய கிருபைக்கு நாம் தகுதிய உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய நாமத்துக்கு சாட்சி உள்ளவர்களாக நிலைத்திருக்க வேண்டும். இம்மட்டும் என் தேவனாகி இயேசு கிறிஸ்து என்னை காப்பாற்றினார், என்னை வழிநடத்தினார், என்னை மகிமையின் பாதையிலே கொண்டு சென்றார் என்று மற்றவர்களுக்கு துக்கப்படுகிற வேதனைப்படுகிற இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்து சஞ்சலப்படுகிறவர்களுக்கு உனக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க ஒரு கருவியாக நீங்க பயன்படுவீர்களா? நீங்க பயனுள்ளவர்களாக அவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டுமென்றே கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றி ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக வாழ நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்வோம். சரி, கர்த்தர் இந்நாளிலே நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார்? வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாயிருக்கிறது. பலத்த பாதுகாக்கக்கூடிய கேடகம் கவசமாயிருக்கிறது. அவருடைய கோட்டைக்குள்ளே நாம் மூடி நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்கிறோம். அவருடைய மகிமைக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். அந்த ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? எத்தனை ஒரு ஸ்லாக்கியம்! நாம் தவறு செய்துவிட்டால் அரசாங்கத்துக்கு அதிகாரிகளுக்கு பயந்து ஓடி மறைந்து கொள்வோம். ஆனால் எப்படியாகிலும் நம்மளை கண்டுபிடித்து அவர்கள் நமக்கு தண்டனை கொடுத்து விடுவார்கள். ஆனால் கிறிஸ்துவாகிய தேவன் அப்படியல்ல. தன்னை நம்பி வந்திருக்கிற, தன்னை நாடி தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தின் வார்த்தைகளை நிறைவேறச் செய்து அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து அவனை நீதிமான்களாக மாற்றி அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். இப்பேற்பட்ட மகத்துவமுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ள அறிந்திருக்கிறோம் அல்லவா? அதற்காய் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகம் கவசமாய் இருக்கிறீர். நான் சாத்தான் கையிலே சிக்கி தவிக்காதபடி, துர்மார்க்கமான மனிதர்கள் கரங்களிலே விழாதபடி என்னை நீர் நீதிமானாக்கப்பட்டு உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாக்க எனக்கு நீர் கேடகமாய் இருக்கிறபடியினாலே உமக்கு கொடான கோடி 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 நன்றி ராஜா. நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் உடைய கிருபை என்னோடு கூட இருந்ததற்காய், என் குடும்பத்தாரோடு கூட இருந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நான் கேட்டுக்கொள்ளும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பதில் கொடுத்து என்னை ஆறுதல் படுத்தி என்னை தைரியப்படுத்தி என்னை சமாதானமாக்க நிறுத்தி காத்து ரட்சித்த உம்முடைய மட்டிலா நன்மைகளுக்காக, கிருபைக்காக, அன்புக்காக கொடான கோடி ஸ்தோத்திர ஆண்டவரே என்று ஸ்தோத்திர பலியை செலுத்தி
அவருக்கு சாட்சியாய் இந்த பூமியிலே வாழ்ந்து வருவோம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் துதி உண்டாவதாக. ஆமென்.